வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு லக்ன பொருத்தம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய இருக்கு. அதில் ஒன்று வந்து லக்ன பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ லக்ன பொருத்தம் எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி அமைப்பில் பார்த்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. ஏன்னா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா உயிர், அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்ன பொருத்தம் மிக மிக முக்கியங்க. இப்போ கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னு வரும்போது லக்ன பொருத்தம் நல்லபடியாக இருக்கும்போது அவங்க தம்பதியர் இருவருமே குடும்பம் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம லக்ன பொருத்தம் நம்ம பார்ப்போம். சரி, எந்த மாதிரி அமைப்புலெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெண்ணினுடைய லக்னத்தை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு பெண்ணு வந்து மேச லக்னத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஆண் மாப்பிள்ளைன்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அது எந்த மாதிரி லக்னத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணினுடைய லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6, 8, 12ஆம் லக்னம் நம்ம தவிர்க்கணுங்க. இப்போ 6, 8, 12ஆம் லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா மேச லக்னத்துக்கு பாருங்க 6வது லக்னமாக கன்னியா லக்னம் வரும். இங்கே பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த 6வது லக்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது 8வது அப்படின்னு எடுத்துட்டா விருச்சக ராசியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா இருவருமே ஒரே கிரகம் தான். ஏன்னா மேச ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் தான். விருச்சகத்துக்கும் செவ்வாய் பகவான் தான். இருந்தாலும் அது அஷ்டமஸ்தானமாக வர்றதுனால இங்கே வந்து சுப சஷ்டாசக அமைப்பு இருந்தாலும் இங்கே இருவருமே வந்து செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? லக்ன பொருத்தம் பார்க்கும்போது அடுத்தது 12வது லக்னம். 12வது லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா மீனமாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்னா இங்கே இருவருமே நட்பு கிரகமாக இருந்தாலும் அது விரைஸ்தானமாக லக்னம் வர்றதுனால அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ அது ஒரு ஜாதகத்துக்கு நம்ம வரன் லக்ன பொருத்தம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க வந்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னத்துக்கு அவங்களுடைய லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் லக்னம் அமையும் போது அவங்களுக்கு லக்ன பொருத்தம் அமைக்கலாம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது அவங்களுக்கு ஆணுக்கோ பொண்ணுக்கோ வந்து அவங்களுடைய லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னம் வந்து திரிகோண ஸ்தானத்துக்கும் வரும், கேந்திர ஸ்தானத்துக்கும் வரும். சரிங்களா? இப்போ திரிகோண ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா 1, 5, 9ஆம் இடங்களும் அடுத்தது கேந்திர ஸ்தானமான 4, 7, 10ஆம் இடமும் இந்த மாதிரி அந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கோ ஆணினுடைய ஜாதகத்துக்கோ கேந்திர ஸ்தான அமைப்பிலையோ அல்லது திரிகோண ஸ்தான அமைப்பிலையோ லக்னம் அமைக்கலாம், நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் இணைக்கலாம், ஓரளவு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ 3ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படின்னு வரும்போது மெயினாக வந்து 11ஆம் இடத்தை நம்ம கவனத்துக்கு எடுத்து பார்க்கணும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் சரிங்க, சில லக்னத்துக்கு அது பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம கவனத்தில் எடுத்து தான் 11ஆம் இடத்தை லக்னமாக வரும்போது அதை நம்ம சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கவனத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னா எந்தெந்த லக்னத்துக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து சரம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சரலக்னத்தில் பிறந்தவங்களான மேஷம், துலாம், கடகம், மகரம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால 11ஆம் இடமாக லக்னம் வரும்போது இணைக்க வேண்டாம், இது பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. உபய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிதுனம், கன்னி, அடுத்தது தனுசு, மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7வது லக்னம் வந்து பாதகஸ்தானமாக வர்றதுனால இந்த லக்னத்துக்கு இந்த அமைப்பில் இணைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? உபய லக்னத்துக்கு 7வது லக்னமும் சரலக்னத்துக்கு 11வது லக்னமும் இணைக்க வேண்டாம், இது பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு ஜாதகத்துக்கு பாருங்க, இப்போ நம்ம வரன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது லக்னத்துக்கு 6, 8 வரக்கூடாது,
அடுத்தது 11ஆம் இடமாக வரும்போது அது என்ன லக்கினம், என்ன தன்மை கொண்ட லக்கினம், அது வந்து 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வரும்போது, அடுத்தது 7ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும்போது அதையும் நம்ம தவிர்க்கணும், எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல் பாருங்க, இப்போ ஆணினுடைய ஜாதகத்தில் லக்கினம் பலம் இழந்து இருக்கும்போது அடுத்தது நம்ம வரன் பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம பையனுடைய ஜாதகத்தையோ பொண்ணுடைய ஜாதகத்தையோ லக்னம் பலம் இழந்திருக்கு, இந்த மாதிரி லக்னத்தில் பாவகிரகங்கள் இருக்குது, லக்னாதிபதி போய் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னம் வந்து பலம் இழந்திருக்கு, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு வரன் பார்க்கும்போது, அவங்களுக்கு வரன் அமையும் போது பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 7ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணும். குரு பார்வை, சுபர்களுடைய பார்வை, அந்த 7ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய, அதாவது ஒருவருடைய லக்னம் வந்து பலம் இழந்து இருக்கும்போது அவருடைய வரன், அவங்களுக்கு வரன் பார்க்கும்போது அவங்களுடைய பெண்ணினுடைய ஜாதகத்திலையோ பையனுடைய ஜாதகத்திலையோ வரன் பார்க்கும்போது 7ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணும். அந்த மாதிரி சேர்க்கும்போது அவங்க குடும்ப ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கடக சிம்ம லக்னத்தை இணைக்க வேண்டாம். இது பகை கிரக அமைப்பாக வர்றதுனால, அதாவது மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான் ஆட்சி கிரகமாக வரும், சரிங்களா. கும்பம் அப்படின்னா அதோடைய அதிபதியும் சனி பகவானாக வருவார். இந்த 2 லக்னத்துக்குமே வந்து கடக லக்னத்துக்கு பிறந்தவங்களோ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களோ இணைக்கக்கூடாது. ஏன்னா கடக லக்னத்துக்கு சந்திர பகவானும் சிம்ம லக்னத்துக்கு வந்து சூரிய பகவானும் ஒளி கிரகங்கள் வர்றதுனால இங்கே இருள் ஒளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பகை கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் இந்த லக்னத்துக்கு பொருத்தம் சேர்க்காதுங்க. இது பகை தன்மையாக வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ லக்ன பொருத்தம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயத்தை நம்ம எடுத்து சீர்தூக்கி தான் நம்ம பார்த்து தான் பலனை நிர்ணயம் பண்ணோம். அதாவது இவங்களுக்கு வந்து இந்த அமைப்பில் இந்த லக்னம் இவங்க இருக்காங்க, இந்த லக்னம் நம்ம பார்க்கலாமா அப்படின்னா இவ்வளோ விஷயம்லாம் நம்ம பார்க்கணுங்க. இப்போ லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா ஒருவருடைய லக்னத்துக்கு 6, 8, 12 சேர்க்கக்கூடாது. அதே போல் 3, 6 இணைக்கலாம். அதே மாதிரி 3, 6 இணைத்தாலும், அதாவது 3, 11 இணைக்கலாம். இப்போ 11ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதகஸ்தானமாக வரும்போது இணைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம கவனத்தில் வச்சு தான் நம்ம வரன் பார்க்கும்போது இதையெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா. இப்போ அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்குடைய நடக்கக்கூடிய திசைகள் எப்படி இருக்குது, அந்த 7ஆம் இடத்துக்கும் லக்னத்துக்கும் பகை கிரகங்கள் திசை வருதா அப்படின்னு மேற்கொண்டு பார்க்கறதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போ லக்ன பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி அமைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதே போல் லக்னாதிபதி எப்படி இருக்காரு இதையும் நம்மளாம் கவனமாக பார்த்துக்கிட்டாவே போதுங்க. நல்லபடியாக வலுவாக இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.